ஹாய் ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ். காயம் பெற்றிருக்க பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாட வருவாரா? அவரோட காயம் எப்படி இருக்கு? அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுக்கு டெஸ்ட் டீம்ஸை ரெண்டா பிரிக்கிறத பத்தி பேசியிருக்க ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா, கில் இந்தியன் டீமுக்கு என்ன செஞ்சுட்டாரு, இதே தமிழ்நாட்டு பிளேயரா இருந்தா தூக்கி இருப்பீங்கன்னு கொந்தளிச்சிருக்கிற சுப்பிரமணியம் பத்ரிநாத், முக்கியமான 5வது டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தர சேர்த்துனது ரொம்ப தப்பு, அதான் தோல்விக்கு காரணம்னு புது காரணம் சொல்லியிருக்க சஞ்சய் மஞ்சுரேக்கர் அப்படின்னு நிறைய விஷயம் கிரிக்கெட் உலகத்துல போயிருக்கு. இதையெல்லாம் நம்ம கிரிக்கெட் ஸ்டேஷன்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியன் பிளேயர் சுப்மன் கில் பத்தி நம்ம சுப்பிரமணியம் பத்ரிநாத் பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ரன் எடுக்கிறதும் ரன் எடுக்காததும் ஒரு சகஜமான விஷயம் தான். ஆனா நான் கில்லு கிட்ட எந்த உள்நோக்கத்தையும் எந்த ஆக்ரோஷத்தையும் பார்க்கவே இல்லை. அவர் எந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யவே இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 100 பந்து நான் மீட் பண்ணி விளையாடணுங்கிற ஒரு நோக்கத்தை அவர்கிட்ட நான் பார்க்கவே இல்லை. ஆனா மெக்ஸ்வீனி, லபுஷேன் அண்ட் உஸ்மான் கவாஜா ஆஸ்திரேலியாவில் இதை கரெக்டா செஞ்சாங்க. நம்ம பூம்ரா காயம் அடையிறதுக்கான முக்கியமான காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமா, இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில இருந்து போன பிளேயர் தப்பு செஞ்சிருந்தா இந்நேரம் இந்தியன் டீமை விட்டு தூக்கி இருப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது இந்தியன் கிரிக்கெட்ல தமிழ்நாட்டு பிளேயர்ஸை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறத ஒரு ஆதங்கம் தான் சுப்பிரமணியம் பத்ரிநாத் பேச்சுல தெரிஞ்சது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரொம்ப முக்கியமான 5வது டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தர இந்தியன் டீம்ல சேர்த்தி இருக்க கூடாது அப்படின்னு சஞ்சய் மஞ்சுரேக்கர் கொஞ்சம் கோபமாவே சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிச் பாத்தீங்க, அது ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாத பிச்சா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கப்ப உங்ககிட்ட ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு. இருந்தும் கூட நீங்க வாஷிங்டன் சுந்தர செலக்ட் பண்ணதை எப்படின்னே புரிஞ்சுக்க முடியல. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்ல ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி தான் அடிச்சிருந்தாரு. மேற்கொண்டு அவர் பேட்டிங்லயும் இந்த சீரீஸ்ல பெருசா ஒன்றும் பண்ணவும் கிடையாது. அப்படி இருந்தும் நீங்க அவரை சேர்த்தி இருக்கீங்க. நெக்ஸ்ட், கடந்த 2 முறையா ஆஸ்திரேலியாவுக்கு போன இந்தியன் டீமுடைய நிர்வாகம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தர் பேட்டிங்ல சிறப்பா இருந்தா அதை மட்டும் தான் பார்த்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் பண்ணுவாருன்னா பண்ணட்டும், அது போனஸா தான் எடுத்துக்கிட்டாங்க. இங்கிலாந்து தோக்கறப்பெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஆல்ரவுண்டரா கொண்டு வந்து அவங்க டீம்ல நிரப்பிக்குவாங்க. இந்தியாவும் இந்த முறை தான் தோத்துக்கிட்டே இருக்கிறப்ப இங்கிலாந்தோட ரூட்ல போய் அதே மாதிரி தப்பதான் செஞ்சிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர 5வது டெஸ்ட்ல செலக்ட் பண்ணது ரொம்ப தப்பு, அதுதான் தோல்விக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முறை சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்த விதம் பெரிய விமர்சனத்தை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரி பெரிய நாட்டு கூட ஒரே ஒரு மேட்ச் கூட இந்த சைக்கிள்ல சவுத் ஆப்பிரிக்கா விளையாடவே இல்லை. இந்தியா கூட 2 மேட்ச் விளையாண்டாங்க, அதுவும் உள்நாட்டுல விளையாண்டாங்க. சோ ஈஸியான டீம்ஸ் கூட விளையாடி சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா ஃபைனல்ஸ் வந்துட்டாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா இப்ப ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இலங்கை, பாகிஸ்தான், இந்த 7 டீமும் இவங்களுக்குள்ள இந்த 2 வருஷத்துல விளையாடிக்குவாங்க. இந்த குரூப்ல இருந்து யார் 2 பிளேஸ முதல்ல பிடிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல்ஸ் போவாங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ், ஆப்கான், அயர்லாந்து மாதிரியான டீம்ஸ் இருக்கும். இந்த குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கிறாங்களோ இவங்க பெரிய குரூப்புக்கு வந்துருவாங்க. பெரிய குரூப்ல யார் கடைசி இடத்தை பிடிக்கிறாங்களோ அவங்க சின்ன குரூப்புக்கு போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை கொண்டு வரதுக்காக ஜெய்ஷா இப்ப பேசியிருக்காரு. இது ஏற்கனவே யோசிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். ஆனா சின்ன டெஸ்ட் நாடுகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதால இதை தள்ளி வச்சாங்க. ஆனா இந்த முறை சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா வந்ததா ஒரு டாக் போயிட்டு இருக்கிறதுனால திரும்ப இதை கொண்டு வரதை பத்தி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கொண்டு இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸுக்கு பெரிய கேள்வியும் சந்தேகமும் என்னன்னா, பூம்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடுவாரா அப்படிங்கறத விட முதல்ல ஒரு காயம் என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறது தான். பிளேயர்ஸோட காயத்தை பொறுத்த வரைக்கும் கிரேட் 1 லெவல் அப்படின்னா 2 வாரத்துல இருந்து 3 வாரம், கிரேடு 2 லெவல் அப்படின்னா 3 வாரத்துல இருந்து 6 வாரம், அதுவே கிரேடு 3 அப்படின்னா 2 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும். இப்போதைக்கு உண்மை நிலவரம் என்னன்னா, பூம்ராவுக்கு காயம் எந்த லெவல்ல இருக்குது அப்படிங்கிறது ஊர்ஜிதம் செய்யப்படவே இல்லை. அது ஊர்ஜிதம் செய்யப்படுறது இந்த 2 வார காலத்துல நடக்கும். அதாவது இங்கிலாந்து ஒயிட் பால் சீரீஸ்க்கு டீம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடிக்குள்ள இதை பத்தியான ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதை அப்புறமேலு வெளியே சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற நியூஸ் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூம்ரா ஃபிட்டா இருந்தா கூட இங்கிலாந்து ஒயிட் பால் சீரீஸ்ல விளையாட மாட்டார் அப்படிங்கிறது தான். ஒருவேளை சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக அவர் தயார் ஆகணும்னா கூட இங்கிலாந்துக்கு எதிராக கடைசி 3வது ODI மேட்ச்ல வேணா அவர் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அவர் காயம் என்ன லெவல்ல இருக்குதுன்னு தெரியாது. அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாட வருவாங்கிறதாவும் தெரியாது. ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவர் வருவாரு, விளையாடுவாரு, திரும்ப ரோஹித் தலைமையில ஒரு கப் அடிப்போம் அப்படின்னு நம்ம நம்பலாம்.